Glory to God. கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே தேவன் நம்மை கூட்டி சேர்த்ததுக்காக ஒரு பெரிய அல்லேலூயா சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம்முடைய பாதப்படியிலே வருகிறோம். அருமையான இந்த ஓய்வு நாளை, குருதோலை ஞாயிறை எங்களுக்கு கொடுத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு நேரம் உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தந்தீங்களே, ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு மகாராஜாவை வாழ்த்த பாட எங்களுக்கு கிருபை தந்தீங்களே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வாயில துதியை உண்டு பண்ணி கொடுத்தீங்களே, ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த வளாகம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் மூடி இருப்பதாக, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை கீழாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அடியேன் எல்லாரும் அப்படியே மறைக்கப்பட்டு இருப்போமாக. ஒவ்வொருவருடைய சிந்தையும் பரிசுத்த ஆவியாண்ட ஆளுகை கீழ் வருவதாக. இருதயம் எல்லாம் சிந்தையை சிதறடிக்கிற பொல்லாத பிசாசின் ஆவிகளை கட்டி சபித்து பாதாளத்தில் தள்ளி போடுகிறேன். தேவ பிரசனம் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. ஒவ்வொருவரோடு ஏசப்பா பேசுங்க. உம்முடைய வார்த்தை வல்லமையோடு புறப்பட்டு வருவதாக. ஒவ்வொருவரும் சொல்லட்டும், கர்த்தர் என்னை சந்தித்தார் என்று, தேவன் என்னை தொட்டார் என்று சொல்லி போகும்படியான பலத்த கிரியை இந்த நாளிலே இருப்பதாக. இந்த நாள் ஒரு மறக்க முடியாத நாளாய் மாறட்டும் அப்பா. தேவனே, உம்முடைய ஒரு வார்த்தையை அனுப்புங்க போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று அந்த 100க்கு அதிபதி சொல்லி ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டு போல இன்றைக்கு சபைக்கு, தேவ ஜனங்களுக்கு வந்த ஒவ்வொருவருக்கும் வேண்டிய வார்த்தையை கொடுத்து அனுப்புவீராக. தேவன்தாமே உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துவீராக. அடியனை மறைப்பீராக, கிருபை கொடுப்பீராக, பலன் கொடுப்பீராக. உம்முடைய வார்த்தையை சொல்ல எனக்கு அபிஷேகித்து கிருபை கொடுத்து நடத்துவீராக. தேவ பிரசனம் மூடி இருப்பதாக. ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என்னோட கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 2லிருந்து 4 வாசிங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகில் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ, உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அதே தீர்க்கதரிசி சொன்னதையும் வாசிப்போம். சகரியா 9:9. சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, வந்த ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. சீயோன் குமாரத்தியை மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியை கெம்பீரி. வந்த ஒவ்வொருவரும் நீங்கள் இந்த நாளிலே கெம்பீரியுங்கள், இந்த நாளிலே களிகூறுங்கள். ஏன்? ராஜா பவனியாய் வந்தார். ஆகவே ஒருவரும் இந்த நாளில் துக்கத்தோடு சோகத்தோடு இருக்கக்கூடாது. கம்பீரிங்க. பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்திலே திரும்ப திரும்ப போட்டது, உன் ராஜா. இன்றைக்கு தலைப்பு, செய்தியின் தலைப்பு, என் ராஜா, மை கிங், என்னுடைய ராஜா. சரி, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் உண்டானது முதல் அதிக ராஜாக்கள் எழும்பி இந்த பூமியை ஆண்டிருக்கிறார்கள். வேதத்தை பார்க்கும் பொழுது முதல் சொல்லப்பட்ட இடம் ஒரு ராஜ்யம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவனை ராஜா என்று சொல்லவில்லை. ஒரு ராஜ்யம் இருந்தால் அங்கே நிச்சயம் ஒரு ராஜா இருப்பான். ஆதியாகமம் 10:10 பழைய சினேயர், அதாவது பாபிலோன் என்று சொல்லப்பட்ட தேசம், அதனுடைய பழைய பெயர் சினேயர். அதை ஆண்ட நிம்ரோத்,
அவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. நிம்ரோத் ஒரு பராக்கிரமசாலியாய் இருந்தான். அப்போ முதற்கொண்டு அநேக ராஜாக்கள் இந்த பூமியிலே எழும்பினார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலே மகா பராக்கிரமசாலியான ராஜாக்கள் எழும்பினார்கள். உங்களுக்கு தெரியும், படித்திருப்பீர்கள். அலெக்சாண்டர் த கிரேட், பெரிய மன்னன் எழும்பினான், உலகத்தின் பெரும் பகுதியை பிடித்தான். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நெப்போலியன் போனபார்த்தே, நம் இந்திய தேசத்திலேயும் மௌரிய அந்த ராஜ்யத்தினுடைய சந்திரகுப்தா, அக்பர் த கிரேட் என்று பல பேர், அசோகா, இப்படியெல்லாம் எழும்பினார்கள். ஆனால் எந்த ராஜா எழும்பினாலும் அவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. அதற்கு பின்பு அவன் மரிக்க வேண்டும். எந்த ராஜ்யமும் எந்த ராஜ்யபாரமும் சரி நீடிக்க முடியாது. ஒரு சில காலகட்டம் அவன்கள் எழும்பி ராஜ்யங்களை பிடிக்கலாம், பக்கத்து தேசத்தை போரிட்டு யுத்தம் எடுத்து அந்த தேசத்தை பிடிக்கலாம். அதுதான் ஒரு ராஜாவென்றால் அவனுக்கு ஒரு சிங்காசனம் உண்டு, அதில் உட்கார்ந்திருப்பான். எஸ்தர் 8:8 வாசித்திருப்பீர்கள்னா ஒரு ராஜாவினுடைய அதிகாரம் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அவன் சொல்லுகிறான், ராஜாவினுடைய மோதிரத்தினால் முத்திரையிடப்பட்டதை மாற்ற ஒருவனாலையும் முடியாது. அவ்வளவு அதிகாரம், அவ்வளவு வல்லமை ஒரு ராஜாக்கு, அந்த தேசத்தை ஆளுகிறவனுக்கு உண்டு. ஜனங்கள் என்ன எதிர்பார்ப்பார்கள்? ராஜா ஒரு நல்ல ராஜாவாக இருக்கணும், எனக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருக்கணும், என்னுடைய குறைகளை தீர்க்கிறவனாக இருக்கணும் என்றுதான் ஒரு ஜனத்தினுடைய விருப்பம். ஒரு ஜனம் அவரை தான் ராஜாவாய் ஏற்றுக்கொள்ளும். நல்லா கவனிங்க, சாலமோன் என்ற ஒரு மன்னன் இருந்தான். அவனுக்கு ஒரு குமாரன் இருந்தான், ரெகபோயாம் என்று. அவனுடைய நாட்களிலே அவனுடைய கிட்ட வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள். அந்த கோரிக்கையை அவர்கள் கேட்ட மாத்திரத்திலே அவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்க முதியோர்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த நல்ல ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்தோடைய ஆலோசனையின்படி செய்து ஜனம் அவர்கள் நம்பி வந்த கோரிக்கையை அவன் நிராகரித்ததினாலே அவனுடைய ராஜ்யம் பிளவுபட்டது. பாருங்க, ஜனத்திற்கு என்ன வேணும்? ஒரு நம்பிக்கை வேணும். ராஜா என்னுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை அவர் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை பார்க்கும் பொழுது ஒரே ஒருவர் ராஜாவாக அங்கீகரிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவரை குறித்து நான் வேதத்திலே பார்க்கும் பொழுது 10 விதமான ராஜாவாக அவர் காட்சி அளிக்கிறார். 10 விதமான ராஜாவாக. எந்த ராஜாவும் பூமி உண்டாமல் தோன்றி இதுவரைக்கும் கண்டிராதது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாம் காண முடியும். என் ராஜா, இன்றைக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் கம்பீரிக்கலாம், மகிழலாம். ஏன்? அவர் உங்கள் ராஜா, அவர் உங்கள் ராஜா. நேரடியாக நான் குறிப்புக்குள்ளாக போகிறேன். இன்றைக்கு உங்களுக்கு ஆவியானவர் கொடுத்து அனுப்பின 7 விதமான அந்த ராஜாவினுடைய 7 விதமான ராஜ்யம் அவர் கொடுக்கிறது. அவர் அதிலிருந்து கொடுக்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, மகிழ்ந்து கலிகூர்ந்து தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டே இருங்க. முதலாவது நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 2:2. மத்தேயு 2:2. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கவனியுங்க, அவர் பிறப்பிலே ராஜா இயேசு கிறிஸ்து. யோவான் 19:21 வரைக்கும் வாசிங்க. யோவான் 19:19-21. பிலாத்து ஒரு மேல் விசாரத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசராகி இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாக இருந்தபடினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேய, கிரேக்கு, லத்தீன் பாஷையில் எழுதியிருந்தது. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசிரியர் பிலாத்தை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து பிரதித்திரமாக, நான் எழுதினதே என்றான். முதலாவது அவர் யார் என்றால், அவர் யூதருடைய ராஜா, கிங் ஆஃப் த ஜூஸ், கிங் ஆஃப் த ஜூஸ், யூதருடைய ராஜா. யார் இந்த யூதர்கள்? இந்த யூதர்களுக்கு இவர் ராஜாவாக என்ன இவர் செய்தார்? கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யூதர்கள் யார்? ஆதியாகமம் 46:34 இப்படி சொல்லுகிறது. ஆதியாகமம் 46:34. நீங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராக நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கிறார்கள் என்றான். யூதர்கள் யார்? அருவருப்பானவர்கள். 43:32 வாசிங்க. அதே ஆதியாகமம் 43:32.
எகிப்தியர் எபிரேயரோடு சாப்பிட மாட்டார்கள். அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கும். அருவருக்கத்தக்க ஜனங்கள் யூதர்கள். யார் என்ற அருவருக்கத்தக்க தேவ பிள்ளைகளே, அருவருப்பு என்றால் முகம் சொலித்திருப்பாங்க பாருங்களேன், பார்த்து முகம் சுளித்துக் கொள்வார்கள், திரும்பிக் கொள்வார்கள். அருவருக்கத்தக்கவர்கள். நல்ல கவனிங்க, இந்த யூதர்கள் யார்? அருவருக்கத்தக்கவர்கள். இரண்டாவது யூதர்கள் யார்? யாத்திராகமம் 1:14. யாத்திராகமம் 1:14. சாந்தும் செங்கலுமாகி இவளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலத வேலையினாலும் அவர்களுக்கு அவர் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார். கொடுமையாய் வேலை வாங்கப்பட்டார்கள். அதே யாத்திராகமம் 2:23 வாசிங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். போதும், அடிமையார்கள் அவர்கள். அதே 6:9 வாசிங்க. யாத்திராகமம் 6:9. இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். அவர்களோ மனம் அடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமல். அவ்வளவு மனமடிவான வேலை கூட. முதல்ல அவங்க அருவருக்கப்பட்டவர்கள். 2, அவர்கள் எப்படியாப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? அடிமைத்தனத்தில் ஒடுக்கப்படுகிறார்கள். அப்ரெஸ்ட் சொல்றதுல அதில் இருக்கிறார்கள். 3வது பாருங்க, அவர்கள் எப்படியாப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதே உபாகமத்தின் புஸ்தகம் 7:7 வாசிங்க. உபாகமம் 7:7. உபாகமம் 7:7. சகல ஜனங்களிலும் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீங்க. இந்த யூதர்கள் கொஞ்ச ஜனம், மைனாரிட்டி பீப்புள், சின்ன ஜனம். சொல்றோம்ல அதிக தரத்துல, நான் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் தனித்து விடப்பட்டவன், நான் ஒரு மைனாரிட்டி. அப்படியாப்பட்டவர்கள் யூதர்கள். அடுத்து உபாகமம் 26:5-6 வாசிங்க. உபாகமம் 26:5-6. சகோதரர் ஒன்றாய் கூடியிருக்கும் போது அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதி நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என்ன சொல்லணும் என்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானா இருந்தான். அவன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தான் என் தகப்பன். அழிந்து போக வேண்டியவன் சீரியாலே. ஏன்னா அவனுக்கு ஒரு நுகம் இருந்தது. அவனை சீரியா 16 கொண்டு வந்தது நுகத்தை உடைக்கிற தேவன். ஆகவே நீ என்ன சொல்லணும்னா, என் தகப்பன் அப்படியாப்பட்டவன் நேரான சீரியா தேசத்தானா இருந்தான். அவன் கொஞ்ச ஜனங்களோட எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். பரதேசியாய் இருந்த யூதர்கள் பாருங்க, அருவருக்கப்பட்ட அடிமைகள், ஒடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் பரதேசிய போல இருந்தவர்கள். அதே எசேக்கியல் 16:5-6 வாசிங்க. எசேக்கியல் 16:5-6. எசேக்கியல் 16:5-6. நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இருந்தவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாப்பட்டவர்களுக்கு தான் வானத்திலிருந்து இறங்கி தம்மை வெறுமையாக்கி யூதருடைய ராஜாவாய் வந்தார். யூதருடைய ராஜா என்று சொல்லும் பொழுது பாருங்க, எப்படியாப்பட்டவர்களுக்கு வந்தார் என்றால், ஒடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் அவமதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் கொஞ்சமாய் இருந்தவர்கள். அவர்களுக்கு தான் இவர் வந்தார். நீங்க 26 உபாகமம் 5:6 பார்த்தீங்கன்னா அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, இந்த யூதருடைய ராஜா உங்கள் ராஜா, என் ராஜா. இன்னைக்கு வந்தவங்க ஒவ்வொருவருக்கு ராஜா. இந்த பாதையிலே நீங்க போய்கொண்டு இருக்கலாம். ஒடுக்கப்பட்ட நிலையிலே, அவமதிக்கப்பட்ட நிலையிலே, கைவிடப்பட்ட நிலையிலே, கொஞ்சம் ஜனமாய் உள்ள நிலையிலே உங்களுக்கு தான் யூதருடைய ராஜா. அந்த யூதருடைய ராஜா அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். அந்த முதல்ல என் ராஜா என்று சொல்லப்பட உன் ராஜா அவர் யாருன்னா யூதருடைய ராஜா. இவர் மேல ஒரு நம்பிக்கை வைக்கலாம். யார் நம்பிக்கை வைப்பாங்கன்னா, அது ஹோப் ஆஃப் த டவுன்ட்ராடன் என்றால் ஒடுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட, எல்லா விதத்திலும் நெருக்கப்பட்ட ஜனங்கள். அவர்கள் அவர் மேல் நம்பிக்கை வைக்கலாம். ஏன்னா ஒரு ராஜான்னா ஜனங்கள் நம்பிக்கை வைக்கலாம். சரி, இவர் இப்படியாப்பட்ட ஜனங்கள் இவர் மேல நம்பிக்கை வைக்கலாம். அவரும் என்ன செய்கிறார்? அந்த நாளிலே அந்த பவனியாய் வந்த பொழுது அவர் எதை செய்தார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக்கா 19:30-31 வாசிங்க. லூக்கா 19:30-31. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள். அது அவிழ்த்து கொண்டு வாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யூதருடைய ராஜா அவர் மேல
ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஜனங்கள் நம்பிக்கை வைப்பார்கள். அதற்கு அவர் என்ன செய்வார்னா, அவர்கள் மேல இருக்கிற நுகத்தை அவர் உடைப்பார். நுகத்தை உடைக்கிறவர் அவர், யூதருடைய ராஜா. அந்த நுகத்தை உடைக்கிறார். பாருங்க அவர் என்ன தருகிறார், கட்டவிழ்க்கப்பட்ட வாழ்க்கையை தரார். லூக்கா 13 நாம் 12-16 பார்க்கும் பொழுது அங்கே ஆபிரகாமின் குமாரத்தியை நாம் பார்க்க முடியும். அந்த ஆபிரகாமின் குமாரத்தி கூனியாக வந்து நிற்கிறார்கள். தேவன் பாருங்க, யூதருடைய ராஜா இந்த ஒடுக்கப்பட்ட, இந்த நெருக்கப்பட்ட, இந்த எல்லா கொஞ்சம் ஜனமா உள்ள இந்த ஸ்திரியை பார்த்து, இவ்வளவு நாள் கூனியா இருக்கிறாளே என்ன என்று, ஆனால் சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான் என்று அறிந்து அதை கட்டவிழ்க்கிறார். 12-16 வாசிங்க, 16 மட்டும். இதோ சாத்தான் 18 வருஷமா கட்டி இருந்தது. ஆபிரகாம் குமாரத்தை இவளை ஓய்வு நாள் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது, கட்டிலிருந்து அவிழ்த்து விட. அதுதான் யூதருடைய ராஜா. நான் உங்களையோ என்னையோ கட்டில விடவே மாட்டார். ஒரு நுகத்துல உங்களை மாட்டிக்கொண்டு இருக்க விடவே மாட்டார். அந்த யூதருடைய ராஜா மேல இந்த ஒன்றுமில்லாமல், அதை டவுன் ட்ராடன் பீப்புள் என்றால் ஒதுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட ஜனங்கள் நம்பிக்கை வைக்கலாம். ஏன்? அவர் என்னை எந்த நுகத்திலும் அவர் என்னை விட மாட்டார், கட்டவிழ்த்து விடுவார். அன்றைக்கு அந்த கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வாங்க, அது எனக்கு வேண்டும் என்று சொன்னவர். இந்த 18 வருஷமாய் கூனியா இருந்தவர்களை கட்டவிழ்த்தவர். ஏன்? ஆபிரகாமின் குமாரத்தி. அவர் இறங்கி வந்தது யூதருடைய ராஜா. பிசாசு கட்டி வைத்திருக்கிறான், நான் கட்டவிழ்கிறேன். ஏசாயா 61:1-2 பார்த்தீங்கன்னா அவருடைய ஊழியத்தினுடைய சாராம்சம் அங்கே போடப்பட்டிருக்கும் பொழுது இத்தனை கூட்டத்தினுள்ள அவ்வளவும் நீங்க அங்கே பார்க்க முடியும். இன்னொரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3:4 பார்ப்பீர்கள் என்றால், நியாயாதிபதிகள் 3:4 வாசிங்க. நியாயாதிபதிகள் 3:4. நியாயாதிபதிகள் 3:4. மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ. மன்னிக்கவும், 14 வாசிங்க. இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார். 18 வருஷமாய், அதே 18 வருஷம் சேவிக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க. இங்க எக்லோன் என்ற பேரின் அர்த்தத்துக்கு ஈஃபர் என்றால் பசுமாடு. இந்த பசுமாடு என்ன செய்யும்? என்னாகும்? 22:4 சொல்லப்படுகிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக புல்லை மேய்த்து போடும். கொஞ்சம் கொஞ்சமாக புல்லை மேய்த்து ஒரே அடியா சிங்கம் போலையோ புலி போலையோ இறையை கவ்வி முடித்து விடாது. கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ இந்த எக்லோன் எப்படியாப்பட்டவன் என்றால் 18 வருஷமா ஜனத்தை மாடை போல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்துக்கொண்டு வருகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்ருவானவன் உங்களுக்கே தெரியாம உங்க குடும்பத்தில் பல விதமான நுகத்தை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கொண்டு வரலாம். இந்த எக்லோனை போல பலவீனம் என்னும் கட்டுனால, நோய் என்னும் கட்டுனால, சுகவீனம் என்னும் கட்டுனால, பண கஷ்டத்தினால, இப்படியாப்பட்ட காரியத்தை உங்களுக்கே சில வேலையை அறியாம இருக்கலாம். ஏன்னா மாடு கொஞ்சம் கொஞ்சமாய் அரித்து கொண்டே போகும். அந்த போல செய்யலாம். ஆனால் இந்த யூதருடைய ராஜா அந்த கட்டை அவிழ்த்து போடுகிறவர், அந்த கட்டை உடைக்கிறவர், அந்த நுகத்தை உடைக்கிறவர். பாருங்க, யெகூதை எழுப்பி தேவன் அந்த நுகத்தை உடைக்கிறார். தேவ ஜனத்தின் மேல ஒரு நாளும் நுகம் இருக்க அவர் விடமாட்டார். கர்த்தருடைய பிள்ளையை எல்லா நுகத்தையும் உடைக்க அதிகாரமும் வல்லமையும் உடையவர் இயேசு ராஜா ஒருவர் மாத்திரமே. வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கும் பொழுது யோவான் அந்த 5ஆம் அதிகாரத்திலே ஒரு புஸ்தகம் காணப்படுகிறது. புஸ்தகம் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அதை திறக்க ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை, அதை உடைக்க யாருக்கும் அதிகாரம் இல்லாமல் இருக்கு. ஆனால் அமைதலா இருந்த பரலோகத்திலே ஒரு குரல் எழும்புகிறது, இதை திறக்கவும் இந்த முத்திரையை உடைக்கவும் ஒருவர் அதிகாரம் பெற்றிருக்கிறார். யூதா ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஆட்டுக்குட்டியானவர். இந்த திறக்கவும், இந்த புஸ்தகத்தை திறக்கவும், இதனுடைய முத்திரை உடைக்கவும் அதிகாரம் பெற்றிருக்கார். உங்களுடைய வாழ்க்கையில திறக்க முடியாத கதவுகளை திறக்கவும் அவரே ஒருவர் மாத்திரமே அதிகாரம் பெற்றிருக்கிறார். எல்லா முத்திரைகளை உடைக்க அதிகாரம் பெற்றிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளை யூதருடைய ராஜா இன்றைக்கு அவர் பவனியாய் வந்தது நம்முடைய இந்த சபையில இன்றைக்கும் அதே தேவன் இயேசு ராஜா, அதே இயேசு ராஜா யூதருடைய ராஜாவா நமக்காக வந்திருக்கிறார். எதற்கு? உன் மேல் இருக்கிற நுகத்தை உடைக்க. ஒருவேளை இந்த நுகம் அதிக ஆண்டுகளாக இருக்கலாம். ஒன்றன் பின் ஒன்றாக உன்னை நுகம் இதை மாட்டி உன்னை கொஞ்சம் அந்த எக்லோனை போல அரித்து கொண்டே இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு அதை உடைப்பார், அதை உடைத்து எறிவார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி, எந்த நுகம் உங்களை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறது? நீண்ட நாள் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உனக்கு உண்டானதை எதை இந்த நுகம் பாரப்படுத்தி அழுத்தி கொண்டே இருக்கிறதோ இன்றைக்கு கூப்பிடுங்க. இயேசு ராஜா, சீயோன் குமாரத்தே, இன்னைக்கு நீ கம்பீரிக்கிற நாள், இன்னைக்கு நீ மகிழ்ச்சியா இருக்கிற நாள்.
நாள் அவர் உன் மேல இருக்கிற நுகத்தை உடைப்பார், உன் மேல சத்துரு போட்டவை உடைப்பார். அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வா. அது கட்டி இருக்க கூடாது. இன்றைக்கு ஒருவரும் கட்டிலே இருக்கக்கூடாது. உனக்கு தெரியாத கூட ஒரு கட்டு உன் மேல இருக்கக்கூடாது. சத்துரு கட்டி வைத்து கொஞ்சம் கொஞ்சமாய் உன் சுகத்தை அரிக்கிறானோ, உன்னுடைய பலவீனத்தினால உனக்கு வர எல்லா ஆசீர்வாதங்களை கெடுத்து கொண்டிருக்கணும். இன்றைக்கு ராஜா உடைப்பார். இயேசு ராஜா உடைப்பார். இயேசு ராஜா ஜீவனுள்ள தேவன் உடைப்பார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே அதை சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. அப்பா, இந்த நுகம் என்னை பாரப்படுத்தி கொண்டிருக்கு. அது என்ன நுகமாய் இருந்தாலும் சரி, பாரப்படுத்தி கிடக்கிறது. பாவம் என்னும் நுகமாய் இருக்கலாம். பிசாசு எதையெல்லாம் போட்டு வைத்திருக்கலாம், பொருளாதாரத்திலே போட்டு வைத்திருக்கலாம், கடனிலே போட்டு வைத்திருக்கலாம். உன்னை தொடர்ந்து அதை பிடித்து கொண்டே இருக்கலாம். பலவீனத்தின் மேல பலவீனம். இன்றைக்கு அவர் உடைக்கிறார். இன்றைக்கு அவர் உடைக்கிறார். இந்த சபையில் இன்றைக்கு அவர் உடைக்கிறார். இயேசு ராஜா வந்திருக்கிறார். உடபாலிகா சதாதாதியாலபரா. ஓ அப்பா, பரலோக பிதாவே, இயேசு ராஜாவை நாங்கள் கூப்பிடுகிறோம். அவர் யூதருடைய ராஜா, ஒடுக்கப்பட்டவர்களின் ராஜா, நெருக்கப்பட்டவர்களின் ராஜா, புறம்பணிக்கப்பட்டவர்களின் ராஜா, சின்ன கூட்டத்தின் ராஜா. அவர் யார்? அவர் மேல நம்பிக்கை வைக்கலாம். ஒடுக்கப்பட்டவர்கள் நம்பிக்கை வைக்கலாம், நெருக்கப்பட்டவர்கள் நம்பிக்கை வைக்கலாம். எதற்கு? அவர் எங்கள் கட்டுகளை உடைக்கிறவர். இன்றைக்கு சபையிலே தேவ ஜனத்தின் மேல இருக்கிற கட்டை உடைப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின்படி பூமியில எவைகளை கட்ட அவிழ்க்கிறோ அது பரலோகத்திலே கட்ட அவிழ்க்கப்படும். இன்றைக்கு இந்த ஜனத்தின் மேல எல்லா கட்டுகள் உடைக்கறியப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் ஒன்று விடாமல் எதெல்லாம் தேவ ஜனங்கள் இழந்தார்களோ பெற்றுக்கொள்வார்களாக. இன்றைக்கு அவள் மேலே உள்ள நுகங்கள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எதெல்லாம் கேட்கிறார்களோ, இயேசு ராஜா, யூதருடைய ராஜா, எங்கள் ராஜா, அப்பா கேட்டு பதில் அளிப்பீராக. இனிமேல் அந்த நுகம் அவர்கள் மேலே பூட்டப்படக்கூடாது. இனிமேல் அந்த நுகம் அவர்கள் காணப்படக்கூடாது. இந்த நாள் அவள் கம்பீரிக்கிற நாளாய் மாறட்டும். இந்த நாள் அவர்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாய் மாறுவதாக. அவர்கள் சாட்சியாய் நிற்பார்களாக. இந்த நாளிலே இது யூதருடைய ராஜா எப்படி பவனையாய் வந்தாரோ அதை கட்டவிழ்த்தாரோ, என்னையும் அவர் கட்டவிழ்த்தார். என் குடும்பத்தில் உள்ள நுகத்தை கட்டவிழ்த்தார். இனி எனக்கு வியாதி இல்லை, இனி எனக்கு மரணம் இல்லை, இனி எனக்கு பலவீனம் இல்லை, இனி எனக்கு பொத்தலான பையில போட்டது போல கிடையாது, இனி வீண் செலவுகள் கிடையாது. இனி நான் ஒரு ராஜா உன்னை கப்பம் கட்ட விடவே மாட்டார். உன் ராஜா உனக்குரியதை உனக்கு தான் கொடுப்பார். உனக்குரியதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கோ மற்றவருக்கோ கொடுக்க விட மாட்டார். அவர் ராஜா, யூதருடைய ராஜா. இன்றைக்கு உடைத்தறதுக்காய் சோதரம். ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் சோதரம். எல்லா கட்டுகளை உடைத்ததுக்காய் சோதரம். எல்லா சத்ரு பூட்டது அவர்கள் மேலே, அது வெண்கலத்தினால பூட்டப்பட்டதா இருக்கலாம், அது கட்டையினால மரத்தினால பூட்டப்பட்டதா இருக்கலாம். என் ஆண்டவர் யூதருக்கு ராஜா, அதை கட்டவிழ்கிறவர், அதை கட்டது விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் சோத்திரம். அப்பா நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா கைகளை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. க்ளோரி லிபாரா சியாதா காதா லபாரா. நன்றி. யூதருடைய ராஜா, அவர் மேல நாம் நம்பிக்கை, யார் நம்பிக்கை வைக்கலாம்? ஹோப் ஆஃப் த டவுன் ட்ராடன், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஜனங்கள் அவர் மேல நம்பிக்கை வைக்கலாம். ஏன் நம்பிக்கை வைக்கலாம்? தைரியமாக அவர் உன்னை கட்டுல விட மாட்டார். கட்டவிழ்க்கப்பட்ட ஜீவியத்தை உனக்கு கொடுக்கிறவர். இரண்டாவது அவர் யார்? யோவான் 1:49. யோவான் 1:49. அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றார். நீர் இஸ்ரவேலின் ராஜா. இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. யோவான் 12:13. குருத்தோலை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று. இஸ்ரவேலின் ராஜா. இரண்டாவது அவர் யாருன்னா, கிங் ஆஃப் த இஸ்ரேல். இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரவேலின் ராஜா மேலே யார் நம்பிக்கை வைக்கலாம்? ஹோப் ஆஃப் த ஃபாலன், வீழ்ந்து போனவர்கள் அவர் மேல் நம்பிக்கை வைக்கலாம். ஏன் அப்படி? இஸ்ரவேலின் ராஜா என்ன செய்கிறார்? இங்கே பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் என்றால் என்ன? அவன் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு மேன். அவனை ஏற்கனவே அவர் யாக்கோபாய் இருந்தவனை இஸ்ரவேலாய் மாற்றி இருக்கிறார். ஏற்கனவே அவனை மாற்றி அவனை தம்முடைய ஜனமாய் வைத்திருக்கிறார். இப்பொழுது அவன் என்னவானான்? வீழ்ந்து போனான்.
ஓசியா 14:1 சொல்லுகிறது, இஸ்ரவேல் விழுந்தான். ஆமோஸ் 5:2 சொல்லுகிறது, இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தாள். கலாத்தியர் 5:4 சொல்லுகிறது, கிருபையிலிருந்து விழுந்தீர்கள். புலம்பல் 5:16 சொல்லுகிறது, கிரீடம் விழுந்தது, கிருபை என்னும் கிரீடம், இதெல்லாம் விழுந்தது. ஆமோஸ் 9:11 சொல்லுகிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டுகிறவர். அப்போ இந்த இஸ்ரவேலின் ராஜா மேல விழுந்தவர்கள் நம்பிக்கை வைக்கலாம். ஏன், எப்படி என்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை பாருங்க, வாசிங்க. அப்பொழுது கூடி வந்தவர் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது 40 நாள் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்கள் தம்மை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே இப்பொழுதா இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர்? அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றால், இவர் உயிர்த்தெழுந்து விட்டார், இவர் ராஜா, இஸ்ரவேலுக்கு ராஜா, இவர் நம்மை ஆளுவார். ஏன்னா இஸ்ரவேல் அப்போ ரோமர்களுடைய அரசாட்சி கீழாய் இருக்கிறது. ரோமர்களுடைய அரசாட்சி தனித்து தன்னுடைய ராஜாவால் ஆண்டு வந்த இஸ்ரவேல் ஒவ்வொரு காலகட்டம் போக போக அடிமைத்தனத்திற்குள்ளாய் திரும்ப வந்து இப்பொழுது ரோமர்கள் அவளை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். கேட்கிறாங்க, நீர் இப்பொழுதா திரும்ப கொடுப்பீர்? அப்பொழுதுனா இஸ்ரவேலின் ராஜா யார் என்றால் அவர் திரும்ப கொடுக்கிறவர். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு யார் இந்த இஸ்ரவேலின் ராஜா மேல் நம்பிக்கை வைக்கலாம்? வீழ்ந்து போனவர்கள் ஒரு ஸ்தானத்தில் இருந்து விழுந்ததாக இருக்கலாம். உன்மேல இருந்த கிருபையை நீ இழந்து வீழ்ந்ததாக இருக்கலாம். இந்த இஸ்ரவேலின் ராஜா அதை திரும்ப தருகிறவர். சங்கீதம் 145:14 பாருங்க. சங்கீதம் 145:14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவரை தூக்கி விடுகிறார். இன்னைக்கு வந்த உங்கள் ஒருவேளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழுந்து போயிருக்கிறையோ, மடங்கடிக்கப்பட்டிருக்கிற, முன்போல ஜப வாழ்க்கை இல்லாமல், முன்போல வேத வாசிப்பு இல்லாமல், முன்போல ஊழியம் இல்லாமல், இல்லை பாவத்தில் நீ விழுந்துட்டாயோ, இன்றைக்கு இந்த இஸ்ரவேலின் ராஜா உன்னை மீட்டெடுப்பார். நீ விழுந்து போன இடத்துல உன்னை தூக்கி எடுப்பார். உன் பிள்ளைகளுக்காக நீ கண்ணீரோடு இருக்கலாம். ஒருவேளை உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் விழுந்து போன நிலையில் இருக்கலாம். அவர் இஸ்ரவேலுக்கு ராஜா, அவர் யாக்கோபுக்கு ராஜா இல்லை, இஸ்ரவேலுக்கு தான் ராஜா. யார் ஒருவனை மாற்றி ரட்சித்து வைத்தாரோ அவன் ஒருவேளை உன் வீட்டிலேயோ நீர் எதை காரியத்தை நீ இழந்து இருக்கலாம், தேவன் அதை மீட்டெடுப்பார். சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 15, 16, 17 அவன் ஒரு சம்பவத்தை சொல்லுவான். அவர் என்மேல் பிரியம் வைத்தார் என்னால் என்னை திரும்பி வர பண்ணுவார், திரும்பி அவர் கொடுப்பார். தாவீது அப்படி போல ஒரு சூழ்நிலையில் அவன் போனதே இல்லை. அந்த இடத்துல வாசிக்க முடியும். 2 சாமுவேல் 17, 1, 2, 3 அவன் கை தளர்ந்தவன் ஆகிவிட்டான் என்று. அது வரைக்கும் தாவீதினுடைய கை தளர்ந்து போகவே இல்லை. அவன் பெரிய ராட்சதர்களை எல்லாம் பார்த்தான், கோலியாத்தை பார்த்தான், எத்தனையோ யுத்தங்களை செய்தான், எவ்வளவு ஒரு கொடிய சத்துருக்களையும் பார்த்தான். ஆனால் கை தளர்ந்து போகலை. இந்த சூழ்நிலையில் அவன் கை தளர்ந்தவனான். ஏன்? அவன் வீட்டுக்குள் அவன் சொந்த கற்ப பிறப்பை அவனுக்கு விரோதமாய் சத்துருவாய் எழும்பி விட்டான். அவன் நினைத்தான், திரும்ப நான் கட்டப்பட முடியாது, திரும்ப நான் எடுத்து நிறுத்தப்பட முடியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் திரும்ப எடுத்து நிறுத்தினார், அவனை கட்டுவித்தார், திரும்ப அவன் ராஜ்யத்திற்குள் வந்தான். ஆகவே உங்களுக்கும் எதை நீங்கள் இழந்தோ வீழ்ந்து போனீங்களோ அதை கட்டி கொடுப்பார், அதை அவரே கட்டி கொடுப்பார், அதை வீழ்ந்த இடத்துலேருந்து அவர் தூக்கி எடுப்பார். யோபின் சரித்திரத்திலே ஒரு அருமையான வசனம் இருக்கும். 14, 7-9 வாசிக்க கேட்போம். யோபு 14, 7-9. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி, அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அதில் துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். அது மரம் வெட்டப்பட்டாலும் ஒரு தண்ணீரின் வாசனை போதும், தூரத்தில் வர தண்ணீரின் வாசனை போதும், அது திரும்ப தழைக்கும். கர்த்தருடைய பிள்ளையை, இன்றைக்கு ஆவியானுடைய வாசனை போதும். சபைக்கு வந்திருக்கிறவங்கள் அல்லவோ, இங்கிருந்து புறப்படுகிற ஆவியானுடைய வாசம் உன்னை கட்டுவிக்கும்.
உன்னை வீழ்ந்த இடத்துலேருந்து உன்னை தூக்கி எடுத்து நிறுத்துவார். அதுதான் இஸ்ரவேலின் ராஜா, திரும்ப கொடுப்பவர். ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீரோ, அவர் திரும்ப கொடுப்பார். அவர் திரும்ப கட்டுவார். திரும்ப கிரீடத்தை உங்கள் தலையின் மேலே வைப்பார். அவர் திரும்ப கிருபைகளை தருவார். எதிலே விழுந்துட்டேன், எதை இழந்துட்டேன், எதிலே நான் இதை என்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது என்று நினைக்கிறாயோ அதை அவர் கட்டி கொடுப்பார். அதுதான் இஸ்ரவேலின் ராஜா. அவர் மேலே நம்பிக்கை வைக்கலாம். யார் நம்பிக்கை வைப்பார்? ஹோப் ஆஃப் த ஃபாலன், வீழ்ந்து, தமிழிலே வீழ்ந்தவர்களின் நம்பிக்கை. வீழ்ந்தவர்களின் நம்பிக்கை என்ன தருகிறார்? ரீஜெனரேட்டட் லைஃப், புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையை அவர் தருகிறார். ரீஜெனரேட்டட் லைஃப், மறுவாழ்வை தருகிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை ராஜாவை குறித்து பார்ப்போம். மூன்றாவது 1 தீமோத்தேயு 1:17. 1 தீமோத்தேயு 1:17. முதல்ல என்ன சொன்ன? யூதருடைய ராஜா. யார் அவர் மேல் நம்பிக்கை வைக்கலாம்? ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள். என்ன அவர் செய்கிறார்? கட்டவிழ்க்கப்பட்ட ஜீவியத்தை தருகிறார். பாண்டேஜ் ஃப்ரீ லைஃப் தருகிறார். ஹோப் ஆஃப் த டவுன் ட்ராடன். ரெண்டாவது கிங் ஆஃப் இஸ்ரேல், அவர் இஸ்ரவேலின் ராஜா. அவர் மேலே யார் நம்பிக்கை வைக்கலாம்? வீழ்ந்து போனவன் நம்பிக்கை வைக்கலாம். ஹோப் ஆஃப் த ஃபாலன், அவன் நம்பிக்கை என்ன செய்கிறார்? ரீஜெனரேட்டட் லைஃபை தருகிறார். மறுவாழ்வை, மறு ஜீவியத்தை அவர் தருகிறார். மூன்றாவது 1 தீமோத்தேயு 1:17. நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. மூன்றாவது ஒரு யாருன்னா கிங் ஆஃப் தி ஏஜஸ். கிங் ஆஃப் தி ஏஜஸ், நித்திய ராஜா. எந்த ராஜ்யமும் இது வரைக்கும் இப்படியாப்பட்டது போல இருக்கவே முடியாது. அவர் அல்பா, அவர் ஒமேகா. பூமி ஆண்ட துவங்கின முதற்கொண்டு அவர் ராஜாவாக இருக்கிறார். கிங் ஆஃப் தி ஏஜஸ். என்ன ஒரு வெளிப்பாடு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பரிசுத்த ஆவியானவர் காண்பித்திருக்கிறார் பாருங்க. அவர் நித்திய ராஜாவாம். இந்த நித்திய ராஜா மேலே யார் நம்பிக்கை வைக்கலாம் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹோப் ஆஃப் த ஃபியூச்சர்லெஸ், எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்விக்குறி, ஒரு பயம் இருக்கிறவர்கள் அவர் மேலே நம்பிக்கை வைக்கலாம். அதே வசனத்தில் அவர் எப்படி சொல்லப்படுகிறது பாருங்க, திரும்ப வாசிங்க. நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவர். அவர் எப்படியாப்பட்டவராம்? நித்திய ராஜா, ஞானம் உள்ளவராம். அவ்வளவு ஞானம் நம்முடைய தேவனிடத்துல உண்டு. இந்த நித்திய ராஜாவிடத்துல என்னன்னா அவ்வளவு ஞானம் இருக்கு. யோசித்து பாருங்க, அவருடைய ஞானத்தை குறித்து நாம் எதை பேச முடியும், எதை சொல்ல முடியும்? உலகம் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக வைத்த அந்த ஞானத்தை குறித்து நாம் பேச முடியுமோ? இல்லை உலகம் சிருஷ்டிக்கப்பட்டு அழகிய வானங்களை, யூனிவர்ஸை நம்ம சுற்றி பார்க்கிறதை, அதை குறித்து ஞானத்தை பேச முடியுமோ? ஒரு ஏத்திஸ்ட், நார்த்திகன் ஒருவன், அவன் ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவன், அவன் ஒரு காரியத்தை பிரகடனம் பண்ணினான். நான் போய் வானத்து நட்சத்திரத்தை எல்லாம் எண்ணி விட்டு கடவுள் ஒருவர் இல்லை என்று நிரூபிப்பேன் என்று அவன் ஒரு கூட்டத்தோடு புறப்பட்டு சென்றான். புறப்பட்டு போனவன் எண்ணினான். பல மாதங்கள் எண்ணினார்கள். 7 பக்கத்தில் 22 0 போடப்பட்டு அவ்வளவு எண்ணினார்கள். 7 பக்கத்தில் 22 zeros ஆட் பண்ணி அவ்வளவு எண்ணியும் பல ஆயிரம் கேலக்சியில் உள்ள ஸ்டார்ஸை அவங்களால எண்ணவே முடியல. திரும்பி வந்து பிரமித்தவனாக சொன்னான், தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று. அவன் இன்றைக்கு சபையை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறான். அந்த ஞானத்தை குறித்து பார்த்து ஒரு நாத்திகன் கூட அந்த யூனிவர்ஸை போய் பார்த்து தேவனை அங்கீகரிக்காமல், தேவாதி தேவனாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கவே முடியாது. அந்த ஞானத்தை நாம் பேச முடியுமோ? இல்லை, மனுஷனுடைய அழகிய, எவ்வளவு அழகாக நம்மை படைத்து, ஒவ்வொரு வரியும் தனித்துவமாய் படைத்து, ஒவ்வொரு நம்முடைய கருவழி, ஒவ்வொருவருக்கு தனித்தனியான கருவழி. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு கருவழி மறுவருக்கு இன்னொருக்கு இருந்ததே கிடையாது. உலகம் உண்டானதிலிருந்து இருந்தது கிடையாது. நம்முடைய கை ரேகை ஆகட்டும், நாக்கில் உள்ள அந்த ரேகையாட்டம் எல்லாமே தனித்துவமானது. அந்த ஞானத்தை குறித்தா இது வரைக்கும் கண்டுபிடிப்பு 5000 வருஷம் ஆகிறது. எத்தனையோ கண்டுபிடிப்பு வந்தாலும் ஹியூமன் பாடியை அவ்வளவு கண்டுபிடிப்பு இல்லாமல் பண்ண முடியாத அளவுக்கு இன்னும் எத்தனையோ இருக்குது என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஞானத்தை குறித்து சொல்ல முடியுமோ? எவ்வளவு ஞானம் படைத்தவர். ஒரே ஒரு காரியம், அவர் சமூகத்தில் நம்முடைய ஞானத்தை குறித்து நான் என்ன சொல்ல முடியும், எப்படி பேச முடியும்? அவர் என்ன செய்வார்டா? நிச்சயம் நடத்துவார்.
ஆதியா இருக்கிற தேவன். சோர்ந்து போகவே போகாதீங்க. வாழ்க்கையில் வர புயல்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அவர் நடத்தி செல்வார். அவர் நித்திய ராஜா, நித்திய ராஜா, ஞானம் உள்ளவர். ஒரே ஒரு வசனம், நீதிமொழிகள் 8:21. அது ஒன்றைதான் அவருடைய ஞானத்திற்கு நாம் ஒரு காரியத்தை சொல்ல முடியுமா? அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். நியாய பாதைக்குள்ளும் நடத்துகிறேன். ஞானத்தின் ஊற்றாக அவரே சொல்லுகிறார், நான் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதையிலும் நடத்துவார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களை அப்படிதான் நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க. போகிற பாதையில் அவர் அழகாய் நடத்தி செல்வார், பாதுகாப்பாய் நடத்தி செல்வார். ஒரு சாதாரண ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டாவே எவ்வளோ செக்யூர்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு நித்திய ராஜாவை நாம் ஆராதித்து சேவித்து கொண்டிருக்கிறோம். நித்தியமாக இருக்கிறவர். பூமி உண்டாகின முதற்கொண்டு ஆதாமை படைத்த நாள் முதற்கொண்டு விழுந்து போன ஆதாமுக்கு தோளுடைய செய்து அவனுக்கு போட்டு அவனுடைய பாவத்தை மூடி அந்த நாளிலிருந்து இன்றைய வரைக்கும் அவர் நடத்துவார். உங்களை அழகாக நடத்துவார். அதுதான் இந்த ராஜா, கிங் ஆஃப் ஏஜஸ், நித்திய ராஜா, ஹோப் ஆஃப் த ஃபியூச்சர்லெஸ், எதிர்காலம் என்ற நம்பிக்கை இல்லாதவருடைய நம்பிக்கை. அவர் என்ன தருகிறார்? செக்யூர்டு லைஃப், பாதுகாப்பான வாழ்க்கையை தரார். செக்யூர்டு லைஃப். சபையில் இருக்கிற இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு செக்யூர்டு லைஃப் உண்டு. செக்யூர்டு லைஃப் உண்டு. சோர்ந்து போகாதீங்க. பாதைகளை கண்டு பயப்படாதீங்க. நித்திய ராஜா உங்களுக்கு இருக்கிறார். என் ராஜா, உன் ராஜா, சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து கம்பீரி, உன் ராஜா இருக்கிறார். உன்னை அழகாக நடத்துவார். அவ்வளவு ஞானம் உள்ளவர், அவ்வளவு ஞானம் உள்ளவர். அவர் ஞானத்தை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு ஞானமாய் நடத்தி செல்பவர். உன்னுடைய வாழ்க்கையை அழகாக நடத்தி செல்வார். மூன்றாவது, he is the king of ages, நித்திய ராஜா, hope of the futureless, அதாவது எதிர்காலம் இல்லாமல் இருக்கிறவர்களுடைய நம்பிக்கைக்குரியவர், பாதுகாப்பான ஜீவியம், செக்யூர்டு லைஃப் தருகிறவர். நாலாவது, அவர் யார்? அவர் என் ராஜா. அவர் எப்படியாப்பட்டவர்? எபிரேயர் 7:2. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் தசமாக கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா, பின்பு சாலேமின் ராஜா என்பதும் சமாதானத்தின் ராஜா என்று பார்த்தோம். எபிரேயர் 1:8 வாசிங்க. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. அவர் நீதியுள்ள ராஜா. அவருடைய நீதியை நமக்கு தருகிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் மகா நீதிபரர் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த நீதியும் பரிசுத்தமும் தேவனுடைய சாயலாய் இருக்கிறது. அதை கொடுக்க நமக்கு கொடுக்கிறார். வேதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் சிநேகிக்கிற என்று சொல்லும்போது மல்கியா 2:11 கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிறது. தேவன் மிகவும் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறவர். ஏன்னா அவர் நீதியின் ராஜா, நீதியை நிலைநாட்டுகிறவர், நீதியை செங்கோலாக வைத்து ஆளுகிறவர். வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 6:33 முதலாவது பரலோக ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும். அவர் நீதி. நம்மை எதிர்பார்ப்பது என்னவென்றால், என் பிள்ளைகளும் பரிசுத்தத்தில் நீதியிலும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது அவர் நமக்கு என்ன நம்பிக்கை தரார்னா, ஹோப் ஆஃப் த பிலீவர், ஒரு விசுவாசியினுடைய நம்பிக்கை. ஏன்? அவர் நீதியை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். நான் சொன்னேன் அல்லவா, மல்கியா 2:11 அவர் நீதியை சிநேகிக்கிறார். அதே நேரத்தில் சங்கீதத்தில் 11:7 வாசிங்க. அவர் எதை சிநேகிக்கிறார் பாருங்க. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையான நோக்கி இருக்கிறது. பாருங்க, நம்முடைய தேவன் சிநேகிக்கிறது 2 சொல்லப்படுகிறது, பரிசுத்தமும் நீதியும். இதை அவர் சிநேகிக்கிறாராம். எபேசியர் 4:21-24 பார்க்கும் பொழுது அது தேவனுடைய சாயல் என்று சொல்லப்படுகிறது. சரி, வெளிப்படுத்தும் விசேஷம் 21:27 பாருங்களேன். வெளிப்படுத்தும் விசேஷம் 21:27.
தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. நல்லா கவனிங்க, இந்த நீதி உள்ள ராஜாக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு, அதுல தீட்டு உள்ள பிரவேசிப்பதே கிடையாது, தீட்டு உள்ள அனுமதி கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த பூமியிலே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும்போது முதலாவது மத்தேயு 5:20 அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய நீதி வேத பாரகனை விட பரிசையனை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 2வது 7:21 அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே வர முடியாது. நல்லா கவனிங்க, தீட்டு உள்ளது அந்த ராஜ்யத்திற்குள் போக முடியாது. அவர் நீதியின் ராஜா. 2வது அவரே சொன்னது, உங்களுடைய நீதி இந்த வேத பாரனை விட இந்த பரிசையனை விட அதிகமாக இருக்க வேண்டும். மத்தேயு 7:21 என்ன சொன்னார்? என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்திற்குள் வருவான். மத்தேயு 18:3 சொல்றார். என்ன சொல்லுகிறார்? ஒருவன் சிறு பிள்ளையை போல மாறவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் வர முடியாது. நல்லா கவனிங்க, ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொன்றும் தேவன் தெளிவாய் சொல்லுகிறார். என்னுடைய ராஜ்யத்திற்குள் வர முடியாது, என்னுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. யாரு? உன் நீதி அதிகமாக இருக்கணும், பரிசேயனை விட வேத பாரனை. 2வது நீ எப்படியா இருக்கணும்? என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனா இருக்கணும். 3 நீ யாரா இருந்தாதான் பிள்ளைய போர்ல மாறினா. அடுத்து மத்தேயு 19:23 நினைக்கிறேன், அதில் அவர் சொல்லுகிறார் பாருங்க, அது பரலோக ராஜ்யத்திற்குள் ஒரு ஐஸ்வர்யவான் பிரவேசித்து மிக கடினமாம், பிரவேசிக்க முடியாது என்று சொல்லவில்லை, கடினமாம் என்ற ஒரு வார்த்தையை சொல்ல. ஏன்? அவன் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன். பிறகு யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் பெறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள் வரமாட்டான். நல்லா கவனிங்க, இது வரைக்கும் சொல்லிக் கொண்டு வந்த தேவன் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வருகைக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு காரியத்தை தேவன் சொன்னதை வெளிப்படுத்தி ஒவ்வொரு காரியத்தை பிரித்து காண்பிக்கிறார். அதுதான் முதல்ல 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 முதல் என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. அநியாயக்காரன் unrighteous, அதாவது நீதி. நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் நீதி உள்ளது. நீதியை செய்யாதவர்கள், அநீதியை செய்கிறவர்கள். அந்த பட்டியலை வாசியுங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதிலிருந்து அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயபுணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் போதும் சுதந்தரிப்பது இல்லை என்று தெளிவாக ஆவியானவர் தேவாதி தேவன் எதை முழுவதுமாக, என்ன அப்போவே தேவன் சொல்லி போயிருந்தார், நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொன்னால் தாங்கிக் கொள்ள மாட்டீங்க, ஆவியானவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். அடுத்து ஒரு பட்டியல், பெரிய பட்டியல் எடுக்கிறார். கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19-21 வாசிக்க வேண்டாம். 17 காரியங்களை ஆவியானவர் தெளிவாக இதற்குள்ளாக இருக்கிறவன் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்கிறார். எபேசியர் 5:5 இன்னொரு பட்டியலை கொடுக்கிறார் பாருங்க, அதையும் வாசிங்க. எபேசியர் 5:5 விபச்சாரக்காரனாவது விக்கிரக ஆராதனைக்கான பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். சுதந்திரம் அடைவதில்லை, ஏன்னா அவர் நீதியின் ராஜா. தீட்டு உள்ளது, உள்ளே வர முடியாது. எவ்வளவு காரியத்தை, ஏனால் மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை, ஆவிதான் சுதந்தரித்துக் கொள்ளும். 1 கொரிந்தியர் 15:50 வாசிக்கிறோம். அப்பொழுது பாருங்க எவ்வளவு தெளிவாக ஆவியானவர் சொல்லி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும், எவ்வளவு பயபக்தியோடு வாழ வேண்டும். நம்முடைய ஜீவியத்தை இந்த நாளில் யோசித்து பார்ப்போம். அவர் நீதியின் ராஜா, நீதியின் மேல் பிரியப்படுகிறவர். இந்த காரியத்தில் பட்டியல் இருந்தால் போக முடியாது என்றதுனா போக நிச்சயமாய் முடியாது தான். தேவன் சொன்னார் அல்லவா, இவர்கள் அநேகரை நான் பிரியமாக இல்லை, ஏன்னா இவர்கள் ஞானஸ்தானம், ஒரே ஞான போஜனம், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரே ஞான கண்மையில் புசித்தார்கள். அதாவது ஞானஸ்தானமும் எடுத்து சபைக்குள்ளே இருந்து நாம் திருவிருந்தை பங்கு பெறுகளாக இருந்தும் இந்த பாவத்திற்குள்ளே, இந்த பட்டியலுக்குள்ளே இருப்போமே, ஆனால் நிச்சயம் போக முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில், ஜென்ம சுபாவத்துக்குள்ள மனுஷன் இதை புரிந்து கொள்ள மாட்டான், ஆவிக்குரியவன் தான் புரிந்து கொள்வான்.
இதையெல்லாம் தர்க்கம் பண்ணுகிற கூட்டங்கள் வந்துவிட்டது. கர்த்தர் இல்லை என்றால் அவர் நீதி உள்ளவர். முதலாவது அவர் வந்தது பாவிகளுக்காக. தெளிவாய் சொன்னார், ஐ ஹவ் நாட் கம் ஃபார் த ரைச்சியஸ். அதே வார்த்தை போடப்பட்டிருக்குது, நான் நீதிமானுக்காக வரவில்லை, ஐ ஹவ் கம் ஃபார் த சின்னர்ஸ். ஆனால் 2வது முறை நான் வருவேன்னு சொன்னது நீதியாய் இருக்கிறவனுக்கு. என் வருகையை காத்து கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய வருகை மிக சமீபம், வாசலண்டை நிற்கிறார். ரகசிய வருகைக்காக சபை ஆயத்தப்படுவதாக, சபை மணவாட்டி பூரணத்துக்கு நேராய் போய்கொண்டே இருக்கணும். வேதத்தில் என்ன எழுதப்பட்டதோ அதை அப்படியே எடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்தது அதை தர்க்கம் பண்ணவோ அதை செய்ய முடியாது என்றது நாம் நிற்க முடியாது. அப்படியே கர்த்தர் பேசுகிறதை நினைங்க. ஏன்னா வருகை மிக சமீபமாக இருக்கிறது. பூரணராக்கப்பட்டவங்க மாத்திரமே எடுத்துக்கொள்ளக்கூடிய வருகை. அந்த வருகை குறித்து சில வசனங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். லூக்கா 21:34-36 வாசிங்க. இதெல்லாம் அவருடைய ரகசிய வருகைக்கு உண்டான வசனங்கள். நல்லா பாருங்க. லூக்கா 21:34-36. உங்கள் இருதயங்கள் பெருந்தின்னினால். நல்லா கவனியுங்க. இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை, அதை குறித்து அவர் பேசுகிறார். பகிரங்கமான 2வது வருகை அல்ல, உபத்திரவத்தின் காலத்திற்கு பிறகு அவர் வருகிறதை குறித்து இங்க சொல்லப்படவில்லை. அவர் நான் என் மணவாட்டி சபைக்காக ரகசியமாக திருடனை போல வருவேன் என்று சொன்னார்ல, அங்கே அதை சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் பாருங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடி. நினையாத நேரத்திலே தான் வருகிறது அவருடைய ரகசிய வருகை. ஒருவரும் நினையாத நேரத்தில் வரும் என்றால் அப்போதான் வரும். அதே அந்த வசனத்தை முடிச்சிருங்க. எச்சரிக்கையா இருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். கண்ணி யாருக்குமே தெரியாது எப்போ வரும். ஏன் தேவன் இப்படி வைத்திருக்கிறார் பாருங்க. அவருடைய ரகசிய வருகையை, சபைக்காக வருகிறத, உபத்திரவத்தின் காலத்திற்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அவர் எப்படி திருடனை போல வருகிறேன், கண்ணி போல இருக்கு என்று சொல்லுகிறார். அதற்கு முன்பதாக இது சொல்லுது, நம்ம இருதயம் பாரமடையாதபடி லகுவாக்கி கொள்ளுங்க. இந்த பூமியில் வாழும்போதே லகுவாய் வாழுங்க. பரலோக சிந்தை கொண்டு வாழுங்க. பரலோக ராஜ்யத்திற்கு போகிறத குறித்தே வாழுங்க. வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ஒருவனும் கைவிடப்பட்டு சபைக்குள்ள இருந்து போயிடக்கூடாது. பிறகு உபத்திரவத்தின் காலங்கள். அதே இன்னொரு மத்தேயு அவருடைய ரகசிய வருகை குறித்த மத்தேயு 24:27 வாசிங்க. மத்தேயு 24:27. நீதியின் ராஜா மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரோட வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ நீங்க 29 பார்த்தீங்கன்னா அவருடைய பகிரங்க 2வது வருகையை சொல்லப்பட்ட. ஆனா அதற்கு முன்பதாக அவர் சபைக்காக வருகிறதை குறித்து சொல்ல. வெளிப்படுத்தும் விசேஷம் 3:3 வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தும் விசேஷம் 3:3. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உண்மையில் வருவேன். தேவனுடைய பிள்ளைகளை எச்சரிக்கையா இருப்போம். ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகள் எல்லாரும் அதிக மணி நேரம் ஜெபத்தில் இருங்க. அவருடைய வருகைக்கு ஒன்று தான், விழித்திரு ஜெபம் பண்ணு தான் சொன்னாங்க. எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருங்க. வீட்டிலே மற்ற காரியத்திற்கு அனுமதி கொடுக்காதீங்க. ஃபோனில் நேரத்தை அதிகமாக செலவிடாதீங்க. வேண்டாததை பார்த்து கொண்டு இருக்காதீங்க. எப்போவும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழக்கூடியவர்கள். அந்த வருகை அவருடைய ராஜ்யத்திற்குள் சேரினவர் பூரணர் ஆக்கப்பட கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாய் மாறினவங்க. நான் சொன்ன நீதியும் பரிசுத்தமும் சேர்ந்தா அவர் சாயல். ஏன் பிந்தின ஆதாமாய் அவர் வர வேண்டும்? அந்த எந்த சாயலை அவர் இழந்து போனானோ, ஆதாம் இழந்து போன அதை கொடுக்க தான் பிந்தின ஆதாம் வந்தவர். அதே சாயலை கொடுக்கிறவர். அந்த சாயலுக்கொப்பாய் மாறாமல் அவருடைய ராஜ்யத்திற்குள் நாம் எப்படி பிரவேசிக்க முடியும்? அவருடைய வருகையை ஒவ்வொரு நாளும் எதிர்நோக்கி காத்து கொண்டு இருங்க. வீட்டிலேயும் அதே சிந்தையோடு இருங்க. அதற்கென்றே ஆயத்தப்படுத்துங்க ஒவ்வொரு நாளும். அவர் நீதியின் ராஜா. அவர் யார் என்றால் நீதிக்கு விசுவாசிகள் அவர் மேல் நம்பிக்கை வைக்கலாம். எதை தருகிறார்? அவர் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் ஜீவியத்தை நமக்கு தருகிறார். கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் ஜீவம். அடுத்தபடியாக தானியேல் 4:37. தானியேல் 4:37. தானியேல் 4:37.
ஆகையால் நேபுகத் நேச்சராகி நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து. பரலோகத்தின் ராஜா, ஐந்தாவது கிங் ஆஃப் ஹெவன், பரலோகத்தின் ராஜா. யார் அவர் மேல் நம்பிக்கை, எப்படியாப்பட்ட நம்பிக்கையுடையவர்கள்? ஹோப் ஆஃப் த பவர்லெஸ், வல்லமை அற்றோர்களின் நம்பிக்கை அவர் மேலே வைக்கப்படலாம். ஏன் அப்படி? பரலோகத்தின் ராஜா எப்படி ஏன் அந்த வல்லமையை நமக்கு கொடுக்கிறார்? மத்தேயு 28:18 வாசிக்க கேட்போம். மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்து. பாருங்க, இங்கே தேவன் என்ன சொல்லுகிறார்? சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் பரலோகத்தை விட்டு வந்தார். அவர் பிதாவின் இடத்தில் இருக்கும் பொழுதே, செல்ல பிள்ளையா இருந்த காலத்திலிருந்தே வார்த்தை ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை தேவனான, அந்த வார்த்தை தேவனால், அவரால் அன்றி ஒன்றும் சிருஷ்டிக்கப்படவில்லை. அவரிடத்தில் அப்பொழுதிலிருந்து வல்லமை இருந்தது, அதிகாரம் இருந்தது. ஆனால் இந்த பூமிக்கு மனுஷனாக வர வேண்டும் என்றால் அவர் தம்மை வெறுமையாக்க வேண்டும். தன்னுடைய எல்லா மகிமையும் அவர் விட்டுவிட வேண்டும். அவர் ஒளியிலே, ஒரு மனுஷனும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். தன்னை வெறுமையாக்கி ஒரு சாதாரண மனுஷனை போல இந்த பூமியில வருகிறார், பூமியில இருக்கிறார். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை எப்படி இந்த வல்லமையை, எப்படி இந்த அதிகாரத்தை அவர் பெற்றார்? அதற்கு முன்பதாக அவர் அந்த குறியத்தை, அந்த இவ்வளவு ஒரு அதிகாரத்தை, வல்லமையை பெற்றதாய் சொல்லவில்லையே. எப்படி அவர் பரலோகத்துக்கு ராஜாவாய் மாறினார்? கிங் ஆஃப் ஹெவன் எப்படி மாறினார்? முன்பே அவர் இருந்தார், அவர் ராஜாவாக தான் இருந்தார். ஆனால் மனுஷனா வரும் பொழுது எல்லாம் அவரை விட்டு எடுபட்டு போய்விட்டது. ஒரே வசனத்தை வாசிங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், அந்த ஒரு வார்த்தையை வாசிங்க. பிலிப்பியர் 2, நல்லா கவனிங்க அந்த வார்த்தைகளை. பிலிப்பியர் 2:6 பாருங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி விட்டார். இப்பொழுது அவருக்கு இருந்த எல்லா அதிகாரம், வல்லமையும் வெறுமையாக்கப்பட்டு தான் மனிதனாக வந்தார். இந்த பூமியில் அவர் இருக்கிறார், 33 ஆண்டுகள் வாழ்கிறார். இப்பொழுது மரிக்கிறார். ஏன் மரிக்கிறார்? மரணத்தின் கட்டை, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை ஜெயிக்கிறதற்காக உலக தோற்றத்துக்கு முன்னே ஆயத்தமாக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஜனங்களுடைய பாவங்களுக்காக மரிக்கிறார். மரித்து இப்பொழுது அவர் உயிர் தெழுகிறார். எப்படி? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்க, வாசிக்க கேட்போம். தேவனுடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டக்கூடாது இருந்தது, அவரால் மரணத்தில் கட்டக்கூடாது இருந்தது. அவரை எழுப்பினார். எப்படி எழுப்பினார்? பரிசுத்த ஆவியை கொண்டு எழுப்பினார் என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். இப்பொழுது எபேசியர் 1:19-20 வாசிங்க. எபேசியர் 19, மன்னிக்கவும் 1, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து நல்ல கவனிங்க, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் இந்த அதிகாரத்தை, வல்லமை அவர் பெறுகிறதை சொல்லுகிறார் பாருங்க. எல்லா துரைத்தனத்திற்கும், அதிகாரத்திற்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்திற்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கிறார். தேவன் அவரை எழுப்பினார். அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சை உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றால் நிரப்புகிறோட நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கு மேலாக தலையாக தந்தளினார். தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனியுங்க. தம்மை வெறுமையாக்கி இந்த வல்லமையும் அதிகாரத்தையும் விட்டு பூமியில இருந்த இயேசு கிறிஸ்து எப்படி பரலோகத்துக்கு ராஜாவானார் என்று தேவன் இங்க குறிப்பிடுகிறார். தேவன் அவரை எழுப்பினவர் எப்படி எழுப்பினார்? இன்னொரு எபிரேயர் 2:9-10 வாசிங்க. எப்படியாப்பட்ட ஒரு நிலையில் அவரை கொண்டு போனார் பாருங்க. எப்படி அந்த வல்லமையும் அதிகாரம் அவர் கிடைத்தது வாசிங்க. எபிரேயர் 2. அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினார். இல்ல, எபிரேயர் 2:9. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசிப்பார். நல்லா கவனிங்க.
தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு ஆம். மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் ஆம். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் ஆம். தம்மாலேயும் சகலத்தை உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகள் மகிமை கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவனாலே பூரணப்படுத்துகிறதற்கு அவருக்கு ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்திற்குள்ளாக போய் தேவன் எவ்வளவு அழகா காரியத்தை செய்கிறார் பாருங்க. இவர் எப்படி பரலோகத்துக்கு ராஜாவாய் மாறினார், எப்படி எவ்வளவு அதிகாரம் இவருக்கு வந்தது. உபத்திரவத்திற்குள்ளாக போகப்பட்டாராம், உபத்திரவத்திற்குள்ளாக தேவன் அவரை அனுமதித்தாராம். இன்னொரு வசனம் பிலிப்பியர் 2:8 வாசிங்க. 8:9 இந்த உபத்திரவத்திற்குள்ளாக அவர் போகும் பொழுது எப்படி அவர் அதை அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது பாருங்கள். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரத்தையும் வல்லமையும் பரலோகத்துக்கு ராஜாவாக அவரை மாற்றினார். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தர் பூமியின் கீழான முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் அந்த நாமத்திற்கு மேலான நாமத்தை அவர் கொடுத்தார். பாருங்க, எவ்வளவு உபத்திரத்திற்குள் போய், எவ்வளவு பொறுமை கீழ்ப்படிதலுக்குள் போய், எவ்வளவு தாழ்மைக்குள் போய் அவர் பரலோகத்தின் ராஜாவாய் மாறினார் பாருங்க. பரலோகத்தின் ராஜாவாய் மாறினவர் நமக்கு என்னன்னா ஹோப் ஆஃப் த பவர்லெஸ் சொன்ன எங்கெல்லாம் தோல்வி உற்று வாழ்க்கையில் இருக்கிறோமோ நமக்கு ஒரு நம்பிக்கை. ஏன் அவர் எதை தருகிறார்? நமக்கு விக்டோரியஸ் லைஃப், ஒரு வெற்றியுள்ள ஜீவியத்தை தருகிறார். ஏன்? சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் பரலோகத்தின் ராஜாவாய் மாறினேன். எப்படி மாறினேன்? உபத்திரத்திற்குள்ளாக போனேன், நான் கீழ்ப்படிந்ததற்குள்ளாக போனேன், தாழ்மைக்குள்ளாய் போனேன். தேவன் எனக்கு உயர்வை கட்டளையிட்டார். கர்த்தருடைய பிள்ளை எவ்வளவு தாழ்ந்து போறிய நீர் அவ்வளவாய் நீ உயர்த்தப்படுவாய். அது மாத்திரமல்ல, தேவன் இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. இது ஒரு காரியத்தை வேகமா வாசிங்க. யோவான் எழுதின இப்பொழுது அவர் இன்னொரு ஏன் நமக்கு ஒரு வெற்றியுள்ள ஜீவியத்தை தருகிறார்? இந்த கிங் ஆஃப் ஹெவன், பரலோகத்தின் ராஜா எப்படி நமக்கு வெற்றியுள்ள ஜீவியத்தை தருகிறார்? யோவான் 16:7 பாருங்க. யோவான் 16:7 நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனம். நான் போறது நல்லது. எங்க போறது? பரலோகத்துக்கு போறது நல்லது. நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். இப்பொழுது யார் போனோம்? பரலோகத்தின் ராஜா இயேசு கிறிஸ்து போனாதான் பரிசுத்த ஆவியானவர் வருவார். 15:26 அதே தான் சொல்லுகிறது. எவ்வளவு பாடுபட்டு உபத்திரத்திற்குள்ளாக போய், கீழ்ப்படிதலுக்குள்ளாக போய், தாழ்மையில் போய் தேவன் அவருக்கு உயர்வை கொடுத்து அந்த அதிகாரத்தையும் வல்லமையை எடுத்துக்கொண்டு இவர் மேல போய் நல்லா கவனிங்க. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள்ல கூட பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படல. பெந்தகோஸ்து நாள் தான் தேவன் மேல போய் அவரை ஏன் அனுப்பினார்? உனக்கும் எனக்கும் ஒரு வெற்றியுள்ள ஜீவியத்தை கொடுக்க, விக்டோரியஸ் லைஃப் கொடுக்க. அதுதான் பரலோகத்தின் ராஜா. யார் அவர் மேல நம்பிக்கை வைப்பாங்க? தோற்று போற வாழ்க்கையில இருக்கிறவங்க, எப்பொழுதும் தோற்று எல்லாவற்றிலும் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியினாலே ஒரு ஜெய ஜீவியம் செய்ய, கிருபையை கொண்டு ஜெய ஜீவியம் செய்ய வெற்றியுள்ள ஜீவியத்தை தருகிறார். 5 காரியங்களை சொன்ன, இன்னும் 2 தலைப்பை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். 6வது சங்கீதம் 24:7-10. சங்கீதம் 24:7-10. அவர் யார்? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அவர் மகிமையின் ராஜா. உன் ராஜா யார் என்றால் உன் ராஜா மகிமையின் ராஜா. யார் இந்த மகிமையின் ராஜா? போதும், அந்த மகிமையின் ராஜா உனக்கு என்ன, உனக்கு எப்படி அவர் மேல் நீ நம்பிக்கை வைக்கலாம்னா, இஸ் த ஹோப் ஆஃப் த வர்த்லெஸ். அதாவது சொல்றாங்களே உபயோகமற்று, மதிப்பற்றது. அவர் மேல நம்பிக்கை வைக்கலாம். ஏன்? அவர் மகிமையின் ராஜா. ஏன் அப்படி பண்ணலாம்? ஏன் நம்பிக்கை வர்த்லெஸ்? நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் அல்லவா, நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், எனக்கு பேச தெரியாது, எனக்கு எந்த ஞானம் கிடையாது, எனக்கு அறிவு கிடையாது, எனக்கு திறன் கிடையாது, நீ அப்படியாப்பட்டவர் இன்னைக்கு சொல்லிக்கொண்டு இருக்கிறாயோ, உனக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அவர் யார் என்ற மகிமையின் ராஜா. அவர் ஏன் மகிமையின் ராஜான்னா, அவர் மேல நீ நம்பிக்கை வைக்கலாம். வர்த்லெஸ், யாராவது உன்னை புறக்கணித்திருக்கலாம், நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லவன், நீ உபயோகமற்றவன், உனக்கே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, இதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு
கஷ்டம் எனக்கு எட்டாதது. இந்த மகிமையின் ராஜா தன்னுடைய மகிமையை உனக்கு கொடுக்கிறார். ஆகவே தான் பிள்ளைகளை, அது என்னன்னா மகிமை உள்ள ஜீவியம், மகிமை உள்ள ஜீவியத்தை தருகிறார். இதற்கு யோவான் 17:22, யோவான் 14:23, எபிரேயர் 1:3 வாசித்தீங்கன்னா இதை புரிந்து கொள்வீர்கள். வீட்டில் போய் வாசிங்க. ஆதியிலே இருந்த ஷெக்கினா க்ளோரி, தேவனுடைய மகிமை, அது கூடாரத்திற்குள் வந்தது. அப்பொழுது நல்ல கவனிங்க, அப்பொழுது அந்த கூடாரத்தில் இருந்த தேவனுடைய மகிமையை கண்ணார பார்த்தாங்க, ஜனங்க கண்ணால பார்த்தாங்க. பிறகு காலங்கள் மாற மாற இயேசு கிறிஸ்து அந்த மகிமையாக இறங்கி வந்தார். அதான் எபிரேயர் 1:3 வாசிக்க முடியும். அவர் பிதாவுடைய பிரகாசமான ஒளி, அந்த ஷெக்கினா க்ளோரி இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தார். வந்த பிறகு ஜனங்கள் யாரும் அந்த மேக ஸ்தூபமோ இல்ல அக்கினி ஸ்தம்பமோ பார்க்கவில்லை, இயேசு கிறிஸ்துவை மகிமையாக பார்த்தாங்க. இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? நமக்காக பாடுபட்டார், ஜெயித்தார், பரலோகத்துக்கு ராஜாவாய் மாறினார், பரிசுத்த ஆவியானவரை தந்தார். தந்து என்ன செய்தார்? உங்களுக்கு எனக்கும் அந்த மகிமையை தருகிறார். மகிமை உள்ள ஜீவியத்தை வாழ நாம் தகுதியா? அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மண் பாண்டங்கள் இந்த பொக்கிஷத்தை பெற்றோம் என்று. நீங்களும் நானும் மண் பாண்டங்களா இருக்கலாம். இன்றைக்கு நீ சொல்லி கொண்டு வந்திருக்கலாம், உன்னை பார்த்து யாராவது சொல்லி இருக்கலாம், நீ உபயோகமற்றவன், நீ மதிப்பற்றவன், நீ பிரயோஜனமற்ற, நீ வொர்த்லெஸ் என்று நீ நினைக்கிறாயோ. உனக்கு ஒரு ராஜா உண்டு, மகிமையின் ராஜா. அவர் தம்முடைய மகிமையை தருகிறார். அவர் தம்முடைய மகிமையை கொடுத்து உன்னை மகிமை உள்ள ஜீவியத்தை உனக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையை சந்தோஷப்படு. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 19:6, வெளிப்படுத்தின விசேஷம் 19:6. அவர் யார்? உன் ராஜா யார்? உன் ராஜா. கடைசியாக அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ராஜா யார் என்றால் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையை கடைசி குறிப்பு என்னவென்றால் அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. உனக்கு என்ன இது எதற்குறிக்கிறது? யார் அவர் மேல் நம்பிக்கை வைக்கலாம்? hope of the sacrificial, அதாவது கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள், கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் மேல நம்பிக்கை வைக்கலாம். என்ன ஜீவியத்தை தரார்? reigning life, அரசாளும் ஜீவியத்தை தருகிறார். REIGNING, அந்த reigning life. ஏன் இப்படி சொல்லுகிறேன்? வீட்டிலே போய் வாசிங்க. 19வது அதிகாரத்தை வாசித்தோம். இந்த கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவும் அவர் இறங்கி வருகிறார். இது அவருடைய 2வது வருகையை குறிக்கிறது. பகிரங்கமான வருகை வருகிறது. அதற்கு பிறகு 20ஆம் அதிகாரத்தில் வீட்டிலே போய் வாசித்து பாருங்க. அவருடைய 1000 வருஷம் அரசாட்சியை குறித்து சொல்லப்படுகிறது. யார் இந்த 1000 வருஷம் அரசாட்சியில் அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள்? ஏன் சொன்னேன்? இதனுடைய நம்பிக்கை யார்? இந்த கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா மேல யார் நம்பிக்கை வைக்கலாம்? கிறிஸ்துவுக்காக எதெல்லாம் இழந்து இந்த பூமியில வாழ்கிறார்களோ அவர்கள் நம்பிக்கை வைக்கலாம். ஏன்? அவர் என்ன செய்கிறார்? அவரோடு கூட 1000 வருஷம் இதே பூமியிலே அரசாள வைக்கிறார். யார்? அது ஒரு திரள் கூட்டம் அங்கே வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தேவாதி தேவன் 2ஆம் வருகை முன்பதாக 7 வருஷம் உபத்திரவத்து காலத்திலே மரிக்கிற இரத்த சாட்சி கூட்டங்கள். நான் என்ன சொன்னேன் அதற்கு? கர்த்தருடைய பிள்ளைக்கு கவனிங்க. கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள். ஒரே வசனத்தை வாசித்துருங்க. மத்தேயு 19:27-29. மத்தேயு 19:27-29. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, பேதுரு, நல்ல கவனிங்க, பேதுரு கேட்கிறார் பாருங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. அதாவது கிறிஸ்துவுக்காக இழந்தவருடைய நம்பிக்கை, எல்லாத்தையும் இழந்தோமே, வீட சுகத்தை குடும்பத்தை இழந்து உம்மை பின்பற்றுகிறோமே, விரும்புகிற பரிசுத்தத்திற்காக ஜீவிக்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயந்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனமே வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுதான் கிறிஸ்துவுக்காக இழந்தனுடைய நம்பிக்கை. அது என்ன? இந்த பூமியில் நாம் வாழ்கிற நாட்களில் எதையெல்லாம் பரிசுத்த ஜீவியத்திற்காக இழக்கிறோமோ, அவருக்காக வாழ, இந்த உலகத்தின் சுகங்களை அற்று நம்மை வெறுத்து ஜீவிக்கிறோமோ, அதற்கு அவர் என்ன கொடுக்கிறார்னா, என்னோட கூட சேர்ந்து இதே பூமியில் 1000 வருஷம் அரசாட்சியில் நீயும் என்னோட கூட சேர்ந்து ஆளப்பா. அதுதான் அவர் கொடுக்கிறது. அரசாளும் ஜீவியத்தை தருகிறார். அங்கே வாசிக்கும் பொழுது முத்திரையை பெறாதவர்கள்
இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் ஒரு 5 கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்திலே மனவாட்டியாய் எடுத்துக்கொள்கிற சபையில் உள்ளவர்கள் அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். அவரோடு கூட ஆளுகை செய்ய வைக்கிறார். அவருடைய வருகை மிக சமீபம். ஆயத்தமாய் இருங்க. எவ்வளோ ஒரு மேன்மையான ஜீவியத்தை நமக்கு தருகிறார். நீங்கள் போய் வீட்டில் 20ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அது முதலாம் உயிர்த்தெழுதல். அதில் பங்கு பெறவன் யார் என்றால் பரிசுத்தவானும் பாக்கியவானும். 2ஆம் மரணம் அவன் மேல் அதிகாரம் இல்லை. 7 காரியம். என் ராஜா என்று நீ சொல்லும் பொழுது, அன்றைக்கு அவள் கூப்பிட்டார்களே, உன் ராஜா வருகிறார். என் ராஜா யார்? ராஜா யார்? உன் ராஜா யூதருடைய ராஜா. 2 இஸ்ரவேலின் ராஜா. 3 நித்திய ராஜா. 4 நீதியின் ராஜா. 5 பரலோகத்தின் ராஜா. 6 மகிமையின் ராஜா. 7 ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாம். ஒவ்வொன்றுக்கும் நம்பிக்கையும் சொன்னேன், அவருடைய ஆசீர்வாதங்களை சொன்னேன். முதல்ல பாண்டேஜ் ஃப்ரீ லைஃப், கட்டவிழ்க்கப்பட்ட வாழ்க்கை. 2 ரீஜெனரேட்டட் லைஃப், அது மறு ஜீவியத்தை தருகிறார். 3 செக்யூர்டு லைஃப், பாதுகாப்பான ஜீவியம். 4 கிரைஸ்ட் ரிஃப்ளெக்டட் லைஃப், கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் ஜீவியம். 5 விக்டோரியஸ் லைஃப், வெற்றியுள்ள ஜீவியம். 6 குளோரியஸ் லைஃப், மகிமையுள்ள ஜீவியம். 7 ரெய்னிங் லைஃப், அரசாளும் ஜீவம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அப்படியே ஆகவே மகிழ்ந்து களி கூறுங்க. சீயோன் குமாரத்தியே, மகிழ்ந்து களி கூறு. ராஜா, உன் ராஜா, உங்கள் ராஜா, என் ராஜா. நாம் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், அவர் மேலே நம்பிக்கை வைக்கலாம். தாழ்த்தப்பட்ட நம்பிக்கை வைக்கலாம். விசுவாசிகள் நம்பிக்கை வைக்கலாம். ஒவ்வொரு கூட்டத்தாருடைய நம்பிக்கையும் சொன்னேன். கர்த்தர் நம்முடைய ராஜாவாய் இருக்கிறார். எப்போதும் நம்மை நேசிக்கிறவர், நமக்காய் இருக்கிறவர். அவருடைய வருகையை எப்பொழுது எதிர்நோக்கி ஆயத்தமாய் காத்திருப்போமாக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம்.